அனைவருக்கும் வணக்கம். மல்லி வந்து ரேணுகாவ பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுவும் இப்ப அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள பார்க்கும்போது, அவங்க ரேணுகா மனசுல என்ன இருக்கு? அதனால தான் மல்லி வந்து இந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. மல்லி அதிர்ச்சி ஆகுறது எதனால அப்டின்னா, அதாவது ரேணுகா கிட்ட வந்து கேட்குறாங்க. "விஜய் கிட்ட நீ வந்து அதாவது இந்த ராஜி கிட்ட விஜய் பத்தின விஷயங்கள சொன்னியா? அந்த ப்ராஜெக்ட் பத்தின விஷயங்கள, அத சத்தியம் பண்ணு." அதுவும் வெண்பா மேல சத்தியம் கேட்குறாங்க. அப்ப இத என்ன நெனைக்கிறாங்க மல்லி அப்டின்னா, இந்த இடத்துல வந்து சத்தியம் பண்ணல அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை மேல தன்னோட பொண்ணா நெனைக்கிறாங்க. இன்னொன்னு ஒரு குழந்தை மேல ஒரு உணர்வு இருக்கு. ஒரு நல்ல உணர்வு இருக்கு ரேணுகாவுக்கு அப்படின்னு மல்லி ஒரு நிமிஷம் நெனைக்கிறாங்க. ஆனா அவங்க நெனச்சு அத வந்து மறக்க கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள இந்த ரேணுகா என்ன பண்ணியிருந்தாங்க, சத்தியம் பண்ணதுக்கு துணிஞ்சிருந்தாங்க. அப்ப அத பார்த்த உடனே தான் இந்த மல்லிக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அதாவது இந்த அளவுக்கு கொடூரமா இருக்காங்களே, இவங்களோட எண்ணங்கள்லாம் அப்ப எவ்வளோ மோசமா இருக்கும். அப்ப இவங்க எப்படி இந்த வீட்ல என்ன திட்டம், இன்னொன்னு கொ அதாவது வெண்பாவ ஒரு பொருட்டாவே அவங்க நெனைக்கல. ஏன்னா ரேணுகா எப்படி நெனைக்கிறாங்க அப்படின்னா, அட சத்தியம் தானே! நமக்கு என்ன ஆகப்போகுது? தாராளமா பண்ணிட்டு போயிருவோம். அந்த சத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து உணர்வு ரீதியானது தான். ஒருத்தர் மேல ஒரு நம்பிக்கைய வந்து அதிகப்படுத்துறது. இன்னொன்னு அவங்க மேல வந்து ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து சத்தியம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெண்பா காட்டும்போது மல்லிகிட்ட ஒரு விஷயம் அந்த மாரி தான் கேட்டாங்க இந்த ராஜி வந்து. "சத்தியமா உனக்கு இது தெரியாது. அதுவும் வெண்பா படத்து மேல நீ சத்தியம் பண்ணு" அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த இடத்துல மல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா, த ஆமா நானும் சேர்ந்து தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா, அவங்களால வெண்பா மேல சத்தியம் பண்ணதுக்கு துணிவும் இல்ல, அந்த தைரியம் எதுவுமே இல்ல. ஏன்னா, அந்த குழந்தை மேல அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்க. அதனால தான் மல்லி அந்த விஷயத்துல வந்து அந்த மாரி நடந்துக்கிட்டாங்க. வெண்பாவுக்காக. அப்ப அத மனசுல நெனச்சுக்கிட்டு தான் மல்லி என்ன பண்றாங்க, இந்த ரேணுகா ஒருவேள அந்த மாரி இருக்கலாம் அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா மல்லி நெனச்சதுக்கு மாறா இந்த ரேணுகா நடந்துக்கிட்டாங்க. அப்ப ரேணுகா எந்த மாரியான திட்டத்தோட இருக்காங்கங்கிறது ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்காங்க. அங்க ஏற்கனவே மல்லின்னு ஒருத்தர் இருக்காங்க. இருந்தாலும், இப்ப அந்த உருவ ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தான் இந்த ரேணுகா வந்து அந்த மாரி வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்ததா இப்ப என்னதான் பண்ணுவாங்க இந்த ரேணுகா? இல்ல மல்லி தான் எப்படி இந்த ரேணுகாவ துரத்த போறாங்க? அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு, கேள்விகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனா இதெல்லாம் மல்லி யோசிக்கிறத விட இந்த ரேணுகா வந்து ரொம்பவே பாசிட்டிவா தான் சில விஷயங்கள யோசிக்கிறாங்க. ஏன்னா மல்லி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்தாட்சியத்த பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னொன்னு இந்த நம்ம ஒரு முடிவெடுத்து அது வந்து விஜய் குடும்பத்துக்கு எதிரா எதுவும் முடிஞ்சிடக்கூடாது. அப்போ அதால விஜய் குடும்பம் எதுவும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் மல்லி நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ரேணுகாவ பொறுத்தவரைக்கும் அந்த மாரி எந்த ஒரு பயமோ, எதுவும் பட தேவையே இல்ல அப்படிங்கிற மாரி தான் நினைக்கிறாங்க. யார் எக்கேடு கெட்டு போனான்னு, நாம நினைக்கிறத அடையணும். அதுக்காக வெண்பா மேல என்ன, விஜய் மேல கூட சத்தியம் பண்ணுவேங்கிற ரேஞ்சுக்கு தான் இந்த ரேணுகா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேணுகாவோட அடுத்த மூவ் என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இங்க பிளட் டெஸ்ட்டுக்கு குடுத்துருக்காங்க சாம்பிள் வந்து. என்னன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த மனோகர் வந்து ரொம்ப சாமர்த்தியமா வாங்கிட்டு போயிட்டாரு. அப்ப இந்த விஷயத்துல வந்து மாட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அப்ப அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ட வச்சு இவங்க ரேணுகாவே இல்ல அப்படின்னு இவங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தா கூட, அத வந்து ஈஸியா இந்த ரேணுகா முறியடிச்சுருவாங்க. எப்ப அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுதோ, இந்த மனோகர் வந்து பிளட் சாம்பிள் எடுத்ததே வந்து நம்மள மாட்டி விடுறதுக்கும், நம்மள பத்தின விஷயங்கள தெரியப்படுத்துறதுக்கும் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அடுத்த செகண்டே என்ன பண்ணுவாங்க ரேணுகா அப்படின்னா, ரகுவுக்கு ஃபோன் அடிச்சு, "அப்ப இந்த மாரி எனக்கு எதிரா பண்ணிட்டு இருக்காங்க. இத ஏதாவது ஒண்ண பண்ணு. இல்லன்னா நம்ம நெனச்ச திட்டம், கனவு எதுவுமே நடக்காது." அப்படின்னு இந்த ரேணுகா வந்து ரகுகிட்ட பேசிருவாங்க. அப்ப ரேணுகா அவருக்கு வந்து அந்த அதாவது ஒரு மாரியான டீலிங் அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால, அவர் வந்து யார எப்படி மிரட்டணும், அது மூலமா காரியத்த எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே அந்த ரகு தெரிஞ்சு வச்சிருக்கிறாப்புல. அப்ப அதனால அத எதையாவது ஒண்ண பயன்படுத்தி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டையே இல்லாத அளவுக்கு தான் பண்ண போறாரு. அப்ப இன்னொரு விஷயம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரூ. 50,00,000 பணமும் ஒரு கட்டத்துல சுத்திக்கிட்டு தான் வருது. அது ஏன்னா அந்த கதிரேசனுக்கு இப்ப தன்னோட பணம் 50,00,000 எப்படி வீட்லருந்து காணாம போச்சுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாரு. ஏன்னா டைரக்ட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் குடுக்க முடியாதுன்னு அவரே சொல்றாரு. அதனால இப்ப விஜய் மூலமா தான் ஒரு ஏற்பாட பண்ண சொல்றாரு. அப்ப இதுல விஜய்க்கு அவரோட ப்ராஜெக்ட்ட சக்சஸ் பண்ணணும், மல்லி அடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப அதுக்கு தடங்கலா வந்து அவங்க அக்கா ராஜி இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பணத்த யார் எடுத்தா, அந்த பணம் எங்க போச்சுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இப்ப விஜய் முன்னாடி வந்து இருக்குது. அப்ப இதுல வந்து விஜய் எந்த மாரியான முடிவு எடுக்க போறாரு? ஏன்னா, அதுல வந்து அவங்க வீட்ல இருக்க ஆளுகள தான் சந்தேகப்பட முடியும். அப்ப நிஷாவோ, கதிரேசனோ அத எதுவும் பண்ண போறதில்ல. அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி போயிட்டு வர ஆட்கள் யாரெல்லாம் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்ப்பாங்க. அப்ப அங்க போயிட்டு வரக்கூடிய ஆள் யார் அப்படின்னா ரேணுகா இருக்கும். இன்னொன்னு மல்லியா தான் இருந்திருக்கும்.
ஏன்னா மல்லியும் ரேணுகா கூட அடிக்கடி போகிறாங்க அப்படிங்கிறனால இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த நிஷா ஆட்டோமேட்டிக்காக கொளுத்தி போடுவாங்க. இந்த விஷயத்த பண்ணது எல்லாமே இந்த மல்லியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்போ மல்லிக்கு அந்த மாரியான விஷயம் பண்ணணும்னு என்ன தேவை இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய பண தேவையும் இல்ல. இப்போதைக்கு விஜய்க்கு இருக்கிறது அந்த ப்ராஜெக்ட் தான். அப்போ அதுக்கு தான் பணம் தேவை. அதுக்கும் சில பண ஏற்பாடுகள பண்ணுதாங்க. அப்போ அந்த கதிரேசன் கூட சொல்றாரு, "என்கிட்ட இருந்து கூட பணத்த வாங்கிக்கங்கன்னு." அப்போ அத வேண்டான்னு விஜய் சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த மாரியான சூழ்நிலையில மல்லி மேல தான் சில பழிகள் வந்து விழப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.